பச்சிளம் குழந்தைகள் வாயிலிருந்து புளிப்பு வாடை வந்துச்சுன்னா அது சரி செய்யறதுக்கு இந்த மருந்தை நீங்கள் அவசியம் கொடுங்க. வாங்க இந்த மருந்து எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு விரல் அளவு, அதாவது நீங்கள் ஆள்காட்டி விரல் அளவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஆள்காட்டி விரல் அளவு, அதாவது 100 ml சொல்லலாம், அந்த அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஒரு விரல் அளவு சுக்கு இடிச்சதை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது 1/4 டம்ளர் அளவாக வற்றணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. இனிப்பு சுவைக்காக நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டியோ இல்லை பனங்கற்கண்டோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நம்ம தண்ணி எடுத்தோம்ல டம்ளர், அந்த அளவுக்கு 1/4 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் தான் கொடுக்கணும். அது 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைக்கு மட்டும்தான் பசும்பால். 1 வயசுக்கு உள்ளே உள்ள குழந்தை அப்படின்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாமே 1 சங்கு அளவுக்கானது. நீங்கள் 2 சங்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் 2 மடங்கு ஆக்கிக்கோங்க. 2 மடங்கு தண்ணி, 2 மடங்கு சுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 1/4 பங்கு அளவு சுக்கு சாறு சேர்க்கலாம். கொஞ்சம் குழந்தைக்கு வெது வெதுன்னு கொடுங்க. 1 வயசு வரைக்கும் நீங்கள் வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் 1 வயசுக்கு மேலே கண்டிப்பாக வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். 1 வயசு வரைக்கும் 1 சங்கு அளவு, அதாவது 15 ml அளவு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். 1 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு உள்ள 2 சங்கு அளவு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவு கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த புளிப்பை எடுத்துரும். குழந்தைங்க வயிற்றில் புளிப்பு இருக்கிறதுனால தான் அடிக்கடி ஏப்பம் வந்தாலோ இல்லை குழந்தைங்க பேசுகிறப்போவோ அந்த புளிப்பு நாற்றம் வரும். இதை வாரத்தில் 1 நாள் கொடுங்க. 2 வாரத்திலேயே சரியாயிடும். 3ஆவது வாரமும் அவசியம் கொடுத்துருங்க. 3 தடவை நீங்கள் அதை கொடுக்கணும். இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில வீடியோக்களோட லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். அது உங்களுக்கு தேவைப்படலாம். நம்ம சைல்டு கேர் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.